வணக்கம் நண்பர்களே. கனிமொழிக்கு திமுகல பொதுச் செயலாளர் பதவியா? அதுதான் அவங்க குறி வைக்கிறாங்க. எப்படியாவது ஒரு பெரிய பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த துணை செயலாளர், இணை செயலாளர், இந்த துணை இணை அதெல்லாம் வேண்டாம். கெத்தா ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களாம் திரு ஸ்டாலின் கிட்ட. அவங்க குறி வைக்கிறது பொதுச் செயலாளர் பதவிக்கு. ஏன்னா திரு துரைமுருகன் அநேகமா ரிட்டையர் ஆயிடுவாரு. இல்லாட்டி அனுப்பிச்சுடுவாங்க அவரை. ஐயா ரொம்ப நல்ல சேவை செஞ்சீங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கும் வயது மூப்பு காரணமாக பணிகளை செவ்வனே செய்ய முடியவில்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அமைப்பு செயலாளர் பதவியையும் குறி வைக்கிறாங்களா திருமதி கனிமொழி. அது யாருகிட்ட இருக்குன்னா ஆர்.எஸ். பாரதி கிட்ட. ஆர்.எஸ். பாரதி பேசி பேசியே திமுகவை காலி பண்ணிடுவார் மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவர் பேசப்படாம வைங்க அப்படின்னு கேட்கிறாங்களாம். இந்த ரெண்டு பெரிய பதவிகளை கொடுத்து விட்டால் அப்புறம் திமுகவில் அதிகாரம் மிக்க ஒரு இடத்தில் கனிமொழி வந்து விடுவார் அல்லவா? அவங்களுக்கு பொருளாளர் பதவி தர்றதா? அது ஒரு முக்கியமான பதவிங்க. ஏன்னா ஒரு காலத்தில் திரு எம்ஜிஆர் வகித்த ஒரு பொறுப்பு. அதுக்கப்புறம் ஆற்காடு வீரசாமி ரொம்ப நாள் அந்த பொறுப்புல இருந்தாரு. இந்த சமயத்துல கனிமொழிக்கு அது கொடுக்கலாமா? அது எந்த அளவுக்கு அதிகாரமிக்க பதவியா இருக்கும்? அவங்களே அதுக்கு தயாராக இல்லைங்கிற மாதிரி தெரியுது. இது என்ன விஷயம்னா, தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் நிறைய பேர் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப திணறல்ல இருக்காங்க. மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் திரு விஜயை ஆட்சியில் அமர்த்தினாங்க. என்ன மாற்றம் வேணும் அப்படின்னா திமுகவுல மாற்றம் வேணும் அப்படின்னு திமுக காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக திரு உதயநிதி ஸ்டாலின், தற்போதைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், ஒரு முறை எம்எல்ஏ, 5 வருஷம் இருந்தாரு, அமைச்சரானாரு, துணை முதலமைச்சர் ஆனாரு. அடுத்த முறையும் அந்த அதிகாரம் தொடரும்னு நினைச்சவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் கொடுத்துட்டாங்க மக்கள். அவரால் தாங்கிக்கவே முடியல. சரி, நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கலாம் ரொம்ப முயன்றாரு அப்படின்னு செய்திகள் சொல்லுது. ஆனா அதுவும் சாத்தியமாகல. இந்த சமயத்துல திமுகவின் தோல்விக்கு என்ன காரணம் சொல்லி தினமுமே சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புகாரு, நீங்க தான் காரணம், நாங்க தான் காரணம் அப்படின்னு. இல்ல இதுக்கு ஆய்வுக்குழு அமைச்சு கடைசியில என்ன ஒரு முடிவுக்கு திரு ஸ்டாலின் வந்தார் அப்படின்னா, மூத்தவர்கள் பலருக்கு டாட்டா காமிச்சு அனுப்பிச்சிடலாம். இது அடிப்படையிலே உதயநிதி ஸ்டாலினுடைய ஐடியாவாம். அவருக்கு செயல் தலைவர் பதவி வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாருன்னு கேள்வி. ஐயா, திரு ஸ்டாலின் கிட்ட மூத்தவர்கள் சொல்றாங்களா, அவர் செயல் தலைவர் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் செயல்படாத தலைவர்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் உஷாராயிட்டாராம். இல்ல இதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஏனென்றால் அவர் நினைக்கிறாரு எப்ப வேணாலும் இந்த ஆட்சி கவிழணும்னு. அவர் நினைக்கிறார், ஆனா ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரி, 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முதலமைச்சர் ஆனால் என்ன அப்படின்னு கூட அவர் நினைக்கிறாராம். இதனாலதான் முக்கியமாக கொளத்தூரில் நான் தான் எம்எல்ஏ, நான் தான் வென்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில அவர் அது தொடர்பான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாரு. அங்கு தேர்தல் நடந்தது என்ன, அது முறைகேடு நடந்ததா, வாக்குப்பதிவு இயந்திரங்கள பிரச்சனை இருந்ததா, இது தொடர்பான வழக்கெல்லாம் தொடுத்திருக்கிறாரு. இந்த சமயத்துலதான் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், இளைஞர்கள்னா 25-30 வயசு ஜென்சி நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் தாவே கால இளைஞர்கள் திமுக அப்படின்னா 45-50 இவங்க தான் இளைஞர்கள். இது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னபோது மூத்தவர்கள், அதான் 70+ 80+ இவங்க எல்லாத்துக்கும் கல்தா கொடுத்துடலாம் அப்படின்னு திரு ஸ்டாலின் நினைச்சாரு. அதாவது 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்லைன்னு சொன்னோன்னு நிறைய டிக்கெட் காலியாகுது. ரொம்ப கடுப்புல இருக்காங்களா. நாங்கள் எல்லாம் என இளைஞர்களை விட அருமையாக வேலை செய்யவில்லையா அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல முக்கிய பதவிகளுக்கு தன்னுடைய ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கனிமொழி ரொம்ப முயற்சி பண்றாங்களாம். உதயாவும் ரொம்ப முயற்சி பண்றாராம். தன்னுடைய ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் கட்சியில் ஒரு முக்கியமான அதிகார பதவி கிடைக்கிற பட்சத்தில் தங்களுடைய ஆட்கள் தனக்கு ஆதரவா இருப்பாங்களே அப்படின்னு. இதுலதான் கனிமொழி முக்கியமாக தனக்கு ஒரு பதவி வேணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டாங்களாம். இதுல என்ன அப்படின்னா, ஐடி விங் இருக்கு இல்லையா, திமுக ஐடி விங்கு, அங்கிருந்து கனிமொழிக்கு பதவி வேண்டாங்கிற மாதிரி பிளே பண்றாங்கன்னா. ஐடி விங் தலைவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுவோட பையன். ஏன்னா அவரெல்லாம் இளைஞர்கள் பக்கம். எப்படியாவது கனிமொழிக்கு ஒரு பிரேக் போட்டுட்டோம் அப்படின்னா உதயாவை அப்படி மேல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு கனிமொழி நினைக்கிறாங்க. ஏன்னா இது அருமையான
ஒரு வாய்ப்பு நினைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே கட்சியில நிறைய பிரச்சனை இருக்குன்னு எச்சரிச்சாங்க. தன்னுடைய தியாகங்கள் எல்லாம் சொன்னாங்களாம். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் 2G வழக்கு இருந்தபோது அவங்க கிட்டத்தட்ட 190 நாள் சிறையில இருந்தாங்க. அதெல்லாம் கட்சிக்கு செய்த தியாகம் அல்லவா அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் அது வந்து போதுமான சாட்சியங்களை நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு தள்ளுபடி செய்யப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட மறு விசாரணை பத்தி எல்லாம் பேச்சு நடக்குது. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டெல்லி தலைவர்கள்கிட்ட ரொம்ப நல்ல நட்பு வச்சிருக்காங்க. திரு அமித்ஷா கிட்ட நல்லா பேசுறாங்க. நல்ல அளவுக்கான பேச்சுவார்த்தை இருக்கு. எந்த சமயத்துல வந்தாலும் அங்க அவர் அமைச்சராகி விடலாங்கிற அளவுக்கு ரொம்ப கெத்தா இருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்கிறவங்கள கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா ஸ்டாலின் அதுல ரொம்ப திணறல் இருக்காரு அப்படின்னு தான் தெரியுதுங்க. ஒரு பக்கம் யாரு அப்படின்னா தன்னுடைய மகன், அவரை எதிர்காலத்தில் முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும், அவரை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. அவரை விட அதிகமாக அவருடைய மனைவி நினைக்கிறாங்க. இதுல கனிமொழி வந்து ஏதாவது தடங்கல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. அவங்களுக்கும் கட்சியை பொறுத்த குடும்பத்துல தனி அதிகாரம் இருக்கு, குடும்பத்துல சம அதிகாரம் இருக்கு. கட்சியையும் கொடுத்தால் என்ன அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா 2 முறை அவங்க எம்பி ஆயிருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி ஆயிருக்காங்க. அதனால அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மூத்தவர்களும் அவர் பக்கம் இருக்காங்கன்னு கேள்வி. ஏனென்றால் மூத்தவருக்கு டாடா பைபே காட்ட உதயநிதி சொல்லி கொடுத்து திரு ஸ்டாலின் நினைச்சார் அப்படின்னா அவங்க கனிமொழி பக்கம் நின்னலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான காய்களை நகர்த்தி வர்றாங்க. கனிமொழிக்கு இடமா அப்படின்னு ஸ்டாலின் ஃபேமிலியில உதயா வகையில நிறைய பேர் நினைக்கிறாங்களாம். இதுல முக்கியமான ரோல் யாருக்கு அப்படின்னா சபரீசன். அவர் மட்டும் என்ன, அவர் பெண் என்ற நிறுவனத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு அழகாக கட்சியை ஒரு கொடுத்து ஒரு பிராண்டிங் கொடுத்து நிலைநாட்டினார்லவா அப்படின்னு. இருந்தாலும் கூட கட்சி தோத்துருச்சே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுல உதயாவுக்குலாம் அந்த எண்ணம் இருக்காம். என்னதான் இருந்தாலும் சபரீசனுடைய அறிவுறுத்தல்கள் பேரில் எல்லாமே நடந்து ஆட்சிக்கு வர முடியலையே. ஆனா இன்னும் கூட சபரீசனுக்கு கட்சியில நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குங்க, ரொம்ப நல்ல வாய்ஸ் இருக்கு. அவர் இன்னும் கூட பல ஆய்வுகளை செய்து கட்சிகிட்ட ஒப்படைக்கிறாராம். கட்சி எவ்வளவு பிரகாசமாக வரப்போகுது, எவ்வளவு நல்ல பிரகாசம் இருக்கு, அடுத்து திமுக தான் ஆட்சி, இப்படி எல்லாம் சொல்றாராம். அப்படி இருந்தாலும் கூட அவரு கொஞ்சம் ஸ்டாலின் மூத்தவர் பக்கம் தான் இருக்காருன்னு கேள்விங்க. அவர் நேரடியாக இப்போவே இது உதய பக்கம் இல்லைங்கிற மாதிரி அதான் செய்திகள் சொல்லுது. இந்த சமயத்துல கனியா உதயாவா அப்படின்னு ஸ்டாலின் டிசைட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. ஆனா அவருடைய ஓட்டு உதயா பக்கம் தான். கனிமொழியும் எப்படியும் தன்னுடைய முயற்சிகள் மூலமாக கணிசமான தன்னுடைய ஆதரவாளர் உள்ள கொடுத்தணும், தனக்கு ஒரு பொறுப்பு வாங்கிடணும். ஆமா, கட்சியில தலைவர் அவரு, அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பதவி, அப்புறம் கனிமொழிக்கும் பதவி அப்படின்னா கட்சி முழுக்க முழுக்க குடும்ப பக்கம் தான் இருக்குமா அப்படின்னு கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இருந்தாலும் பரவாயில்லைங்க, குடும்பத்து பக்கம் இருந்தாதான் கட்சிக்கு அதிகாரம் இருக்கும், எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு மூத்தவர்கள் நினைக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மூத்தவர்கள் என்ன பிரச்சனைனா அடுத்த 2-3 மாசத்துல அவங்களுக்கு எல்லாம் பிரியாவிடை கொடுத்துருவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகையால சரி, கனிமொழி பக்கமே இருக்கிறாங்கிற எண்ணம் இவருக்கு இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தான், எந்த பக்கம் நிக்கிறது, உதயநிதி பக்கமா கனிமொழி பக்கமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இருந்தாலும் அவர் தான் தலைவர், அவர் முடிவு எடுத்துருவாரு. இருந்தாலும் தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய உறவினர்கள் இவர்களை நம்பிதான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால இப்போ திரு ஸ்டாலினுக்கு குழப்பம்தான். திமுக உண்மையிலேயே ஆட்சி இழந்த பிறகு ஒரு குழப்பத்து தான் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கட்சி, மிக பெரிய அளவுக்கான அனுபவம் கொண்ட கட்சி, இதெல்லாம் தாண்டி வந்துடும் அந்த மாதிரி தான் தெரியுதுங்க. நன்றி, வணக்கம்.